அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து டிவிகே அக்கா என்று அழைக்கப்பட்ட வைஷ்ணவி அவர்கள் வெளியேறியிருக்காங்க. அவங்களுடைய இந்த அறிவிப்பானது தமிழக அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அவங்களே நினைச்சுப்பாங்களா என்னங்கிறது நமக்கு புரியலங்க. தன்னை தானாக பெரிய ஆளாக நினைத்துக் கொள்ளும் நபர்கள், ஒருவனுக்கு தான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் எப்படி வருகிறது, அது எங்க போய் முடிகிறது அப்படிங்கிறத பத்தி பேசியே ஆகணும். இது வைஷ்ணவிக்கான பதிவு மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கான பதிவு மட்டும் இல்ல. இது தன்னை பெரியாளாக தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளும் நபர்களை பற்றியான பதிவு. தன்னை பெரியாளாக நினைத்துக் கொள்வதால் இது எங்க போய் முடியுது, இதனால என்னென்ன விளைவுகள் எல்லாம் பார்க்கறாங்கிறத தெளிவா பேசுவோம். முதல்ல நம்ம பெரியாளு, நம்ம ஒரு செலிபிரிட்டி, நம்ம பின்னாடி இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆளுங்கிற எண்ணம் எப்படி வருதுன்னா, கமெண்ட்ல எழுதுவாங்க, நீங்க அழகா இருக்கீங்க, உங்க கண்ணு எவ்வளோ கியூட்டா இருக்கீங்க, ஐயோ அப்படியே ஹார்ட்டின் போடுறது, அப்படியே அப்படியே மண்டையில டோபமைன் சுரக்கும் பாருங்க சில பேருக்கு. இதெல்லாம் தொடர்ச்சியாக பல கட்சிகள்ல நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்களேன். சீமானை விட உங்களுக்கு தான் பேச்சு திறமை அதிகமாக இருக்கிறது, உங்கள் பின்னால் ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது, நீங்கள் மட்டும் அந்த கட்சியை விட்டு வெளியே எங்க கட்சியில இணைஞ்சீங்கன்னா உங்களுக்கு நாங்க சீட்டு தருவோம், நீங்க எம்எல்ஏ ஆகலாம், உங்களுடைய திறமையை வச்சு நீங்க அமைச்சரவையில் இடம் பெறலாம் அப்படின்னு ஆசையை தூண்டுவோம். ஆஹா, நம்ம பெரிய ஆள் போலையடா அப்படின்னு நினைச்சுக்கிறது. இப்படி நினைச்சுக்கிட்டு அதே கட்சிக்குள்ள கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் நேரம் வரும்போது கட்சியை விட்டு வெளியே போறது. போய வேற கட்சியில சேர்ந்துக்க, இல்ல நீ அரசியலே இல்லாம நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அதை விட்டுட்டு எந்த கட்சியிலிருந்து நம்ம வளர்ந்தோமோ அந்த கட்சியின் மீது குறை சொல்வது. ஏன்னா நம்மளதான் பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அப்படி சொன்னா அந்த கட்சி நம்மள காம்ப்ரமைஸ் பேசுவாங்க, நம்மளுக்கு ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறது. இப்படிதான் இந்த வைஷ்ணவி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள், முக்கியமா கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் மீது குறை சொல்லியிருக்காங்க. என்ன புறக்கணிக்கிறாங்க. சமீபத்துல நடந்த கோயம்புத்தூர்ல இந்த பூத் கமிட்டி மீட்டிங், அதுல பாத்தீங்கன்னா பாஸ் கிடைக்கலையா இந்த வைஷ்ணவி அக்காவுக்கு பாஸ் கிடைக்கல. பாஸ் இருந்தாதான் உள்ள போகணும், உள்ள போக முடியும். தாவேக்காவுல இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் உள்ள விட்டோம்னா அப்புறம் மரத்து மேல இருந்து குவிப்பான், தேவையில்லாத தளபதிக்கு தான் பிரச்சனையாகும், தளபதியோட உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல். அதுக்குதான் இந்த வைஸ் செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டி வாங்கி வச்சா திரும்ப பிடிங்கிட்டாங்க போல. இப்படி தொண்டர்கள் ஒரு கூமுட்டையா இருக்காங்க. முக்கியமா 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசியல் அறிவு இல்லாத தற்குறி விசிலடிச்ச குஞ்சுகளா இருக்காங்க. பாஸ் இருந்தாதான் உள்ள போகணும். உள்ள அனுப்புறது யாரு தெரியுமா? பவுன்சர்ஸ். அந்த பவுன்சர்ஸ் தான் அந்த பாஸை செக் பண்ணுவாங்க. அவங்க பவுன்சர் எப்படி இருப்பாங்க? நல்லா ஜிம்பாடி அப்படி இருப்பாங்க. எவனாவது ஏதாவது ரொம்ப ஓவரா பேசணும், நான் உள்ள போய் தான் ஆகணும் அப்படின்னா மூஞ்சிலேயே குத்துறது. இப்படிதான் ஒரு பையன் பேட்டி கொடுக்குறான். தளபதியை பாக்குறதுக்கோசரம் வந்தோம்னா பாரு நான் அடிச்சிட்டாங்கண்ணா, மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கணா அப்படின்னு பேட்டி கொடுக்குறான். இந்த மாதிரி கட்டுப்பாடு இருந்தாதான் இந்த மாதிரி கட்டுப்பாடுகளோட உள்ள போறாங்க. அந்த பாஸ் கிடைக்காத காரணத்தினால மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க வைஷ்ணவி. நம்ம ஒரு செலிபிரிட்டி, நம்ம ஒரு பெரிய ஆளு, நம்ம பின்னாடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நம்ம அழகா இருக்கோம்னு நிறைய பேர் சொல்றாங்க, கமெண்ட்ல ஹார்ட்டின்லாம் போடுறாங்க. நமக்கே வாசி இல்லையா? உண்மையாகவே நான் சொல்கிறேன், ஒருவனுக்கு தான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் எப்படி வருதுன்னா அந்த கமெண்ட்ல எழுதுறது மூலியமா தான் வருது. எழுதுறாங்க, அக்கா உங்களுக்கே பாஸ் கிடைக்கலையா, என்ன அநியாயம் இது, உங்களுக்கே என்னப்பா இது, உங்களுக்கு நீ பேருந்தா கிடைச்சிருக்குமா, கமெண்ட் எழுதுறிய நீ பேருந்தா கிடைச்சிருக்குமா, உனக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டம்னு இருக்கிறதே முதல்ல தப்பு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு உள்ளரங்கு கூட்டம் போடுறாங்க அப்படின்னா எல்லாருமே உள்ள போகலாம். இருக்கைகள் இருக்கிறவங்க, இருக்கைகள் அமரக்கூடிய நபர்கள் இருக்கையில அமர்ந்திருப்பாங்க. இருக்கைகள் இல்லாத பட்சத்துல சைடுல நிற்பாங்க. அதுவும் இல்லாத பட்சத்துல வெளியில நின்று அண்ணனுடைய பேச்சை கேட்டுட்டு அமைதியான முறையில போவாங்க. அது ஒரு இராணுவ கட்டுப்பாடு, ஒழுக்கம் இருக்கு. அதனால எல்லாரையும் உள்ள விடுவோம். யாரும் பவுன்சர் எல்லாம் வெளில நிக்க மாட்டாங்க, தெளிவா சொல்லிடுறேன். பவுன்சர்ஸ், ஜிம்பாடி அவங்கலாம் வெளியில நிக்க மாட்டாங்க. எல்லாரும் உள்ள வரலாம், அண்ணனுடைய பேச்சை கேட்கலாம்.
அது ராணுவ கட்டுப்பாடு இருக்கு, தொண்டர்களும் பொறுப்பாளர்கள் மாதிரி செயல்படுறாங்க, அதனால பிரச்சனை இல்லை. உங்களை வந்து ஏன் உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி அட்டூழியம் பண்றதுனாலதான். இதற்கு காரணம் தொண்டர்கள் மீது தான் தவறு சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை, தலைவருக்கும் இதுல பொறுப்பு உண்டு. முதல்ல தொண்டர்களை அரசியல் படுத்தணும், கற்பிக்கணும். ஒண்ணுமே இல்லை, நேரா வந்துருவேன், நான் சினிமா முகத்தை வச்சுக்கிட்டு வந்துருவேன் அப்படின்னா இப்படிதான் அணில் குஞ்சுகள் மாதிரி மரத்து மேலே குதிப்பான், எல்லாமே பண்ணுவாங்க. அதை தான் பொறுத்து கொண்டுதான் ஆகணும். டேய், அரசியல் வேற சினிமா வேறடா. போராட்ட காலத்துல வந்து பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுறீங்களேடா, இதெல்லாம் தப்புடான்னு சொல்லணுங்க, பேசணுங்க. எதுவுமே பேசுறது இல்ல. என் கெரியரை உச்சத்துல இருந்து வந்திருக்கேன், நான் 150 கோடியை உதறிட்டு வந்திருக்கேன், இதை நான் பிசிறிட்டு வந்திருக்கேன். என்ன பேச்சு இதெல்லாம்? கிழிச்சிட்டு வந்திருக்காரு. எங்க வந்தீங்க? இன்னமும் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்காரு விஜய். நடிகர் விஜய் தான் அவர், என்னை பொறுத்த அளவுக்கு. அவரெல்லாம் ஒரு லீடரா இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதே ஒரு சாபக்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன உதறிட்டு வந்திருக்காரு? வந்திருக்கேன்னு சொன்னாரு, எங்க வந்தாரு? இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காரா இல்லையா? 69வது படம் நடிக்க போயிருக்காரா இல்லையா? 70வது படத்துக்கு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம், என்ன உத்தரவாதம் உங்களால கொடுக்க முடியும்? தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களால், ரசிகர்கள் என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? எது ஒன்றும் பேசுறது இல்ல. மக்கள் பிரச்சனைக்காக போய் நின்றுக்கிட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த கூட்டம்லாம் வந்து ஒரு நாள் செதறி ஓடுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இன்னைக்கு வைஷ்ணவி வெளியேறிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் நடக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்குங்கிறத நான் எதிர்பார்க்கல. எப்படியும் 2026 நீங்க தனிச்சு போட்டியிட்டால் 234 தொகுதியிலையும் தோல்விதான் அடைய போறாங்க. அப்படி ஒரு தோல்வியை பார்க்கும் போதே இந்த கூட்டம் மனமுடைஞ்சு போயிடும். தொடர் தோல்வியை பார்த்தாலும் அசராமல் உறுதியோடு நிக்கிறதுக்கு நீங்க என்ன தத்துவத்தை தலைமையேற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகளா? இல்ல, நடிகனை தலைமையேற்றிருக்கக்கூடிய ரசிக குஞ்சுகள். உங்களால தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியாது, அதுவும் தொடர் தோல்விகளை பொறுத்து கொள்ளவே முடியாது. முதல்ல உங்க தலைவராலேயே தாங்கிக்க முடியாது, தலைவராலேயே தோல்வியை தாங்கிக்க முடியாது. இப்ப ஏதாவது ஒரு பக்கம் கூட்டணிக்கு போனாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுல உங்க தலைவரே முதல்ல உறுதியா இருக்காரு. தோல்வியை சந்திப்பதற்கு உங்கள் தலைவர் தயாராக இல்லை. அதே போல பணத்தை செலவு செய்வதற்கும் உங்களுடைய தலைவர் தயாராக இல்லை. நாங்கள் திரள் நிதியின் மூலமாக மக்கள் பணத்தை வசூல் செஞ்சு நாங்க போயிட்டு இருக்கோம். நல்ல பாதையில நாங்க மக்களுக்காக வேலை செய்யறோம். மக்கள் காசு கொடுக்குறாங்க, அந்த காசை வச்சுக்கிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். மக்கள் காசு கொடுக்குறாங்கன்னா கோடி கோடியெல்லாம் கொடுக்க, அவங்களால முடிஞ்சது 50, 100, 1000ன்னு போடுவாங்க. அது எல்லா மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா போடும்போது ஒரு பெரிய தொகையா கிடைக்கும். ஒரு 15 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் இப்படி கிடைக்கும். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் செலவுக்காக நாம் தமிழர் கட்சி பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் ஒரு படத்துக்கு 150 கோடி சம்பளம் வாங்குறாரு, பல தொழில் நிறுவனங்களை வச்சிருக்காரு, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்துறாரு. போட்டு காட்ட சொல்லுங்க. 234 தொகுதியில கேண்டிடேட் போட்டு தனிச்சு நின்று வாக்குகளை வாங்கி அங்கீகாரம் வாங்கி சின்னத்தை உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை எல்லாம் மொத்தமா தூக்கிட்டு போய் அடமானம் வச்சு அப்படி கடைசி வரைக்கும் முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவெல்லாம் மறந்துடுங்க. இன்னும் தளபதி 2026 சிஎம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் வேற சுத்திக்கிட்டு இருக்கு. இவ்வளவு ஆசைலாம் இருக்கக்கூடாது தம்பிங்களா. அப்புறம் அந்த ஆசைப்படுறது தப்பு இல்லை, அது கிடைக்கல அப்படிங்கும்போது மனம் உடைஞ்சு தற்கொலைங்கிற ஒரு பாதைக்கு நீங்க போயிடக்கூடாது. பல பேர் இப்படிதான் போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் போக முடியும், எடுத்த உடனெல்லாம் போக முடியாது. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாருன்னா அவருடைய படங்களும் கருத்துக்களும் பாடல்களும் பாமர மக்களிடம் அனைவரிடமும் போய் சேர்ந்திருந்தது. அவர் எழுதிய பாடல்களின் வரிகளை இன்று கேட்டாலும் கூட வயதானவர்கள் பாடுவார்கள், அந்த அளவுக்கு போய் சேர்ந்திருந்தது. லியோ மாதிரி, லியோன்லாம் ஒரு பேர் வைக்கல. லியோ படம் பாத்தீங்களான்னு போய் இங்க வயசானவங்களை கேட்டு பாருங்க. பல்டி பக்கர்னு ஒரு சாங் வந்தது பாடல், இந்த பாடலை கேட்டீங்களான்னு போய் கேட்டு பாருங்க, தெரியாது. தமிழக வெற்றி கழகத்துல குழந்தைகள் அணின்னு ஒரு அணி ஆரம்பிச்சாங்க. குழந்தைகள் தான் அதிகமா இருக்காங்க, நிறைய பேருக்கு ஓட்டர் ஐடி கிடையாது. அதிகபட்சம் 7 விழுக்காடுல இருந்து 9 விழுக்காடு வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் வாங்குமே ஒழிய வேற ஒண்ணும் இருக்காது. நீங்க கூட்டத்தை பார்த்தல நீங்க கூட்டம் ஓட்டம் வராது, அதுல பாதி பேருக்கு ஓட்டர் ஐடியே கிடையாது. தலைவனை பார்க்க வரவன் ஓட்டு போட போக மாட்டான், விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக எங்க இருந்தாலும் வருவான். ஆனா ஓட்டு போடணுங்கிறதுக்காக வேலையை விட்டுட்டுலாம் வரமாட்டான். நம்ம ஒரு ஆள் ஓட்டு போடாததுனால ஒன்னும் நடந்துட போறது இல்லையே அப்படின்ட்டு வெளியூர்ல இருக்கிறவன் பாதி பேர் வரமாட்டான். ஆனா கொள்கை இல்லாத அதுதானே நீங்க. சரி மக்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.